நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, நீட் எக்ஸாமில் வந்து மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த டவுட் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் நிறைய ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு அவங்க 4 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுவே நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கெயின் பண்ணி வச்சிருக்க மார்க்லேருந்து -1 மார்க் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 60 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இதில் 50 கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 4s are 20. ஸோ வந்து 200 மார்க் வந்துடும். ஸோ மிச்சம் இருக்க அந்த 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதி தப்பாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்க அந்த 200லேருந்து -10 மார்க் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க் வராமல் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸ் நல்லா தெரியுதோ அது மட்டும் எழுதுங்க. எம்சிக்யூஸ் தானே, எல்லாமே எழுதுவோம், கண்டிப்பாக ஏதாவது கரெக்டாக இருக்கும், 4 மார்க் கிடைக்கும்ல ஏதாவது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா. இந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சு தான் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணி அண்ட் கடைசியில் நெகட்டிவ் மார்க்கில் தான் உங்களுக்கு நிறைய மார்க் லாஸ் ஆயிரும். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.